மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். MTP கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் சீட் ஃபீல்டு திரை விமர்சனம். இன்னைக்கு சீட் ஃபீல்டு திரை விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். அந்த சூர்யா சாட்டர்டே திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானி, S.A. சூர்யா, அபிராமி, பிரியங்கா மோகன் அப்படி சொல்லிட்டு பலர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் கதை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைனே சொல்லலாம். குறிப்பாக அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸில் இருக்கிறாரு. இன்சூரன்ஸில் இருந்தானாலும் அவருக்கு வந்து சாட்டர்டே மட்டும் கோவப்படுவார். மொத்தம் 6 நாளில் என்னென்ன தப்பெல்லாம் நடக்கும் அந்த தப்பெல்லாம் டைரியில் குறித்து வச்சுட்டு சாட்டர்டேல வெளுத்து வாங்கிடுவார். இதுதான் வந்து நம்ம கதாநாயகனோட கேரக்டர். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து எவனை எதுக்கு அடிக்கனே தெரியாம அடிப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணன் மேல கோவம் வந்துச்சுன்னா சோக்கா பாலம் அப்படிங்கிற சொல்ல அந்த பகுதி, அதாவது ஏழைகள் வாழக்கூடிய, குறிப்பா வந்து முன்னாடி வந்து திருடர்களா இருந்து இன்னைக்கு திருந்தி வாழக்கூடிய அந்த பகுதியில போட்டு வெளுத்து வாங்குவார். இது ஒரு கேரக்டர். இதுக்கு அப்புறம் கதாநாயகி ஒரு கேரக்டர். தன்னோட பழைய சின்ன வயசு காதலனை வந்து தன்னை தேடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரை மறைச்சுக்கிட்டு வாழக்கூடிய கதாநாயகி திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, நம்ம இன்ஸ்பெக்டரா வந்து சேர்றாங்க. இப்படிதான் அந்த 3 பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்து சந்திக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல சந்திக்கிற இடம் தான் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா கோவப்படாம இருப்பான், கோவப்படக்கூடியவன் கோவப்பட்டு இருப்பான், காதலி வந்து இறக்கப்பட்டு இருப்பான். அப்படி 3 கேரக்டர் வித்தியாசமா ஒரு இடத்துல வந்து இணைக்கிற இடம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் இந்த 3 பேருக்கும் என்ன மாதிரியான சிக்கல் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்திருப்பாரு. குறிப்பா வந்து காதலிக்கவே மாட்டேன்னு நினைக்கக்கூடிய அந்த கதாநாயகி வந்து நம்ம கதாநாயகன் மேல காதல் வயப்பட்டதெல்லாம் செம சீன். அதுல வந்து ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா அமைச்சிருப்பாங்க. கதாநாயகி வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, சமந்தா நானி இடையில சுதிப்பு வந்து நானியை வந்து கொன்னுடுறான். இப்போ நானியை கொன்னுருவானா அப்படிங்கும் போது நானி வந்து யோசிப்பாங்க, என்ன சொல்றா எனக்கு புரியலையே அப்படின்னு. சரியில்ல, சமந்தா யாரு அப்படின்னா, நான் தான். நானி யாரு? அட முட்டாள், நீ தான். சந்திப்பு யாரு? அவன் தான்ப்பா சனிக்கிழமை அப்படின்னு அந்த சொல்ற சீன் பாத்தீங்கன்னா தியேட்டரே ஒரு பரவசப்படக்கூடிய அளவுக்கு சில சீனை, காதல் சீனை அழகா வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீனும், அதே மாதிரி ஆக்ஷன், செம ஆக்ஷன் வந்து யார் பண்ணியிருக்கான்னு கேட்டா ராம் லட்சுமணன் 2 பேரும் சும்மா வரிஞ்சு கட்டி பண்ணியிருக்காங்க. பட்டம் முழுவதுமே ஆக்ஷன். அதே மாதிரி S.A. சூர்யா, இப்படி எல்லாருமே கலந்து கட்டி போறதுதான் செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும். இந்த செகண்ட் பிளாட் பாயிண்ட்ல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, காதலிக்கு காதலன் யாருன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி சனிக்கிழமை யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ஒரு கமர்ஷியல் மூவியை தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆக்ஷன் பிளாக்ல நல்லா போயிருக்கு இந்த படம். சரி, படத்தோட விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நானி அந்த ஸ்டிப்பான பாடியை வச்சுட்டு அதே நான்கி படத்துல பார்த்தா அப்படியே இருக்கக்கூடிய நானியா அழகா துருன்னு அதை ஆக்ஷன்ல எல்லாம் சும்மா சும்மையா வெளுத்து வாங்குறாரு. காதல் சீன்லாம் கொஞ்சம் பரவசப்படுத்த அளவுக்கு அவர் முகம், மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பரா வந்து நானி வந்து நடிச்சிருக்கிறாரு. பிரியங்கா மோகனுக்கு பெரிய அளவுல சொல்லிக்கிற காட்டலனாலும் சில காதல் சீனை தன்னோட வழக்கமான ஒரு நடிப்புல வந்து பரவசப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து இதுல ரொம்ப அழகா நடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S.A. சூர்யா தான். அண்ணனை வந்து அவன்கிட்ட நடந்துக்கிற விதத்துல அந்த முகத்தை காட்டுறது, அந்த டயலாக் நிறைய நேரத்துல அதே மாதிரி பேசினாலும் சில படத்துல அதித்துவமா எடுபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வந்து ரொம்ப பொக்கிஷ மாதிரி அவரோட வசனம், அந்த லாங்குவேஜ் வந்து எடுபட்டுருக்கு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு S.A. சூர்யா. சாய்குமார் தான் அப்பாவா வருவாங்க. அவரும் வந்து தன்னோட அப்பா கேரக்டருக்கு அழகா பண்ணியிருக்கிறாரு. இதை தவிர அதிதி பாலன் இருக்காங்க. அதிதி பாலன் அப்படிங்கிறவங்க வந்து நானியோட அக்காவா வராங்க. அவங்களும் தன்னோட கேரக்டர்ல சிறப்பா வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் ஆக்ஷன் படத்துக்கான அத்தனை நடிப்பையும் இந்த படம் வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஜி முரளி அப்படிங்கிறவர் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இருட்டு தான். சனிக்கிழமை அடிக்க போறதை இருட்டுல தான் அடிக்க போறாரு. அதனால அந்த காட்சிகளை வந்து அப்படி தத்துரூபமா வெவ்வேறு கலர், பச்சை கலர்ல காட்டுறாரு, சிவப்பு கலர்ல காட்டுறாரு, மஞ்சள் கலர்ல காட்டுறாரு. அந்த அளவுக்கு கலரா அந்த ஒளிப்பதிவு பண்ணி கொஞ்சம் மெர்சல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஒளிப்பதிவாளர். சேக்கப் பிஜோய் அப்படிங்கிறவர் இசை பண்ணியிருக்கிறாரு. நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அனிருத் இசை மாதிரியே இருக்கு அப்படின்னு தோணினாலும் அந்த 2 வேறு கேரக்டருக்கும் அழகான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து உச்சத்துல நிற்கிறாரு. குறிப்பா ஒரு பாட்டு வந்து அழகா இருக்கு. இது வந்து இசையோட நல்ல அந்த படத்துக்கு வந்து பொருந்தி போகுதுன்னு சொல்லலாம். விவேக் ஆத்ரே அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சீட் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட், செகண்ட் பிளாட் பாயிண்ட், பினிஷிங், இன்டர் கட் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, இதே மாதிரியே அவரும் படத்துல என்ன பண்றாருன்னா
இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் போல டேனிங் அப்படின்னு போடுறாரு, இன்டர்கட்னு போடுறாரு, ஃபினிஷ், இந்த மாதிரி எல்லாம் அவர் எழுத்துலயே போட்டு கிட்டத்தட்ட ஒரு திரைக்கதை எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான திரைக்கதை உருவாக்கி ஒரு செம்ம ஆக்ஷன் பிலிமை கொடுத்துருக்காரு. ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னு சொல்லி படத்து பேரா இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வந்து தியேட்டர் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.